தமிழ் டெக் இன்ஃப்ராவிற்கு உங்களை வரவேற்கிறேன். யோசிச்சு பாருங்க, ஒரு அப்ளிகேஷன் ஓடிக்கிட்டே இருக்கும்போது அதை ஒரு செகண்ட் கூட நிறுத்தாம ஒரு சர்வர்ல இருந்து இன்னொரு சர்வருக்கு மாத்த முடியுமா? இன்னைக்கு இந்த மேஜிக்கா சாத்தியமாக்குற VMwareோட vMotion தொழில்நுட்பத்துக்குள்ள புகுந்து அது எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம ஆழமா அலசி அறிய போறோம். சரி, இன்னைக்கு நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல vMotionனா என்னன்னு ஆரம்பிச்சு, அப்புறம் ஒரு மைக்ரேஷன் எப்படி நடக்குது, அதுல முக்கியமான மெமரி காப்பி ப்ராசஸ், அந்த கடைசி நொடி ஸ்விட்ச் ஓவர், அப்புறம் காலப்போக்குல vMotion எப்படி வளர்ந்திருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். சரி, முதல்ல vMotion அப்படி என்ன ஒரு பெரிய பிரச்சனைய இவ்வளவு அழகா தீர்த்து வைக்குதுங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கலாம். பல வருஷமா ஐடி உலகத்துல இது ஒரு தீர்க்கவே முடியாத சவாலாதான் இருந்துச்சு. அதாவது ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு அப்ளிகேஷனை ஒரு நொடி கூட நிறுத்தாம ஒரு சர்வர்ல இருந்து இன்னொன்னுக்கு மாத்துறது எப்படி? உண்மையை சொல்லணும்னா vMotion வர வரைக்கும் இது ஒரு நடக்காத கனவாவே இருந்துச்சு. அப்போ vMotionனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு வர்ச்சுவல் மெஷினை அது ரன் ஆயிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் கூட சர்வீஸை இன்டரப்ட் பண்ணாம அதோட முழு ஸ்டேட்டையும் ஒரு பிசிக்கல் ஹோஸ்ட்ல இருந்து இன்னொரு பிசிக்கல் ஹோஸ்ட்க்கு மாத்துறதுதான். இந்த ஒர்க் லோட் போர்ட்டபிலிட்டின்னு சொல்ற விஷயம்தான் இப்போ இருக்கிற மாடர்ன் டேட்டா சென்டர்ஸ், ஹைபிரிட் கிளவுட் எல்லாத்துக்கும் ஒரு பேக்போன் மாதிரி. சோ நீங்க நினைக்கிற மாதிரி vMotionங்கிறது சும்மா ஒரு ஃபீச்சர் மட்டும் கிடையாது. அது ஒரு சூப்பர் பவர்ஃபுல் டூல். சர்வர் மெயின்டெனன்ஸ் பண்ணணுமா? டவுன் டைமே இல்லாம பண்ணலாம். ரிசோர்ஸை ஆப்டிமைஸ் பண்ணணுமா? அதையும் பண்ணலாம். இன்னும் சொல்லணும்னா vSphere DRS கூட சேர்ந்து ஆட்டோமேட்டிக்கா லோட் பேலன்சிங் கூட பண்ணும். இது எல்லாம் தான் ஒரு ஃபிளெக்சிபிளான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அடித்தளமா இருக்கு. ஓகே, அடுத்தது ஒரு vMotion மைக்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் எண்ட்ல என்னதான் நடக்குது அதை இப்ப பாப்போம். ஒரு யூசரா பார்த்தா இது ரொம்ப சிம்பிள். VMR ரைட் கிளிக் பண்ணி மைக்ரேட்டை செலக்ட் பண்ணி கொஞ்சம் கிளிக்ஸ்ல முடிஞ்சிடும். ஆனா நாம அந்த ஃபினிஷ் பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அசல் மேஜிக்கே ஸ்டார்ட் ஆகுது. அங்க ஸ்கிரீனுக்கு பின்னாடி என்ன நடக்குதுங்கிறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஓகே, சோ எந்த ஒரு டேட்டாவும் மூவ் ஆகுறதுக்கு முன்னாடி vCenter சர்வர் ஒரு ப்ளூ பிரிண்ட்டை கிரியேட் பண்ணும். இந்த மைக்ரேஷனுக்கு என்ன தேவை, எப்படி பண்ணணும்னு எல்லாமே அதுல தான் இருக்கும். அதுக்கு பேரு தான் மைக்ரேஷன் ஸ்பெசிஃபிகேஷன். இந்த ப்ளூ பிரிண்ட்ல என்ன எல்லாம் இருக்குன்னா, எந்த VM, அதோட ஃபுல் கான்ஃபிகரேஷன், சோர்ஸ் ஹோஸ்ட், டெஸ்டினேஷன் ஹோஸ்ட், நெட்வொர்க் டீடைல்ஸ்னு எல்லாமே இருக்கும். இப்போ vCenterல இருக்கிற VPXD அந்த பிளானை எடுத்து சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் ரெண்டு ஹோஸ்ட்லயும் இருக்கிற VPXA ஏஜென்ட்க்கு அனுப்போம். இப்படிதான் ரெண்டு ஹோஸ்டுக்கும் ஓகே இப்போ நாம இத பண்ண போறோம்னு ஒரு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் போய் சேரும். சரி, இப்போதான் நம்ம vMotion ப்ராசஸோடைய இதய பகுதிக்கு வந்திருக்கோம். அதாவது ஒரு VM ரன் ஆகிட்டு இருக்கும் போதே அதோட ஆக்டிவ் மெமரியை சர்வீஸை ஸ்டாப் பண்ணாம எப்படி மூவ் பண்றது? இத நம்ம ஒரு சின்ன உதாரணம் வச்சு புரிஞ்சுக்கலாம். ஒரு ஆபீஸ்ல எல்லாரும் பிஸியா வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நாம அந்த முழு ஆபீஸையும் இன்னொரு பில்டிங்க்கு ஷிஃப்ட் பண்ணணும், வேலை செய்யறவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம. எப்படி? மெமரி காப்பி ப்ராசஸ் அப்படிதான். ஒரு டீம் ஆபீஸ்ல இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, அவங்க ஜெராக்ஸ் எடுக்கும்போதே எம்ப்ளாயீஸ் அந்த டாக்குமெண்ட்ஸ்ல எடிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ லைவ் மைக்ரேஷன்லயே பெரிய சேலஞ்ச் இந்த மெமரியை ஹேண்டில் பண்றதுதான். இதுக்காக vMotion ஒரு சூப்பரான டெக்னிக் யூஸ் பண்ணுது. அதுதான் இட்ரேட்டிவ் மெமரி ப்ரீ காப்பி. ஐடியா என்னன்னா, மெமரியை மல்டிபிள் ரவுண்ட்ஸ்ல காப்பி பண்ணி சேஞ்ச் ஆகுற மெமரியோட அளவை குறைச்சிக்கிட்டே வரணும். கடைசியா ஒரு சின்ன அமௌண்ட் மட்டும் இருக்கும்போது அதை ஃபாஸ்டா மூவ் பண்றது. அதுக்கு பேர் தான் கன்வர்ஜென்ஸ் பாயிண்ட். இந்த ப்ராசஸ மேனேஜ் பண்ண vMotion பேஜ் ட்ரேசர்னு ஒன்னு யூஸ் பண்ணும். நம்ம ஆஃபீஸ் உதாரணத்துக்கே வருவோம். அங்க ஒரு சூப்பர்வைசர் இருக்காரு. இந்த டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் சேஞ்ச் பண்ணாலும் உடனே அதை டர்ட்டின்னு ஒரு ஸ்டிக்கி நோட் போட்டு மார்க் பண்ணிடுவாரு. இங்க அந்த பேஜ் ட்ரேசர் அதே வேலையை தான் செய்யுது. மெமரியில சேஞ்ச் ஆகிற பேஜஸ டர்ட்டி பேஜஸ்னு மார்க் பண்ணும். சரி, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். ஒரு 24 GB RAM இருக்கிற VMன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட், அதாவது இட்டரேஷன் 1ல vMotion அந்த முழு 24 GBயையும் காப்பி பண்ணும். ஆனா அந்த காப்பி நடக்கிற டைம்ல அப்ளிகேஷன் கொஞ்சம் மெமரியை யூஸ் பண்ணி ஒரு 8 GB அளவுக்கு மெமரி டர்ட்டி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்த ரவுண்டு இட்ரேஷன் 0. இப்போ முழு 24 ஜிபியும் காப்பி பண்ண வேண்டாம். அந்த 8 GB டர்ட்டி பேஜஸை மட்டும் காப்பி பண்ணும். பாத்தீங்களா, காப்பி பண்ண வேண்டிய டேட்டாவோட அளவு குறைஞ்சிடுச்சு. பட் அந்த டைம்ல இன்னொரு 3 GB டர்ட்டி ஆயிடுச்சு. அடுத்த ரவுண்டு இட்டரேஷன் 1. இப்போ அந்த 3 ஜிபியை மட்டும் காப்பி பண்ணுது. அப்போ 1 GB டர்ட்டி ஆகுது.
இங்க ஒரு பேட்டர்ன் தெரியுதா? ஒவ்வொரு ரவுண்ட்லயும் காப்பி பண்ண வேண்டிய டேட்டா அளவு குறைஞ்சுக்கிட்டே வருது. ஃபைனலா இட்ரேஷன் 2ல அந்த 1 GB காப்பி பண்ணும். இப்போ டர்ட்டி ஆகுற பேஜஸோட அளவு ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும். இதுதான் கோல். இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுற மெமரிய ஒரு சின்ன ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல காப்பி பண்ணிடுற அளவுக்கு கொண்டு வர்றதுதான் கன்வர்ஜென்ஸ் பாயிண்ட். அந்த கன்வர்ஜென்ஸ் பாயிண்ட தொட்டதும் ப்ராசஸோட ஃபைனல் அண்ட் மோஸ்ட் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்க்குள்ள என்டர் ஆகுது. இங்கதான் எல்லாமே லைட்னிங் ஸ்பீட்ல நடக்கும். இந்த மெமரி காப்பி நடக்கிற டைம்ல சும்மாவே இருக்காம டெஸ்டினேஷன் ஹோஸ்ட்ல ஒரு ஷேடோ VM ரெடி ஆயிக்கிட்டு இருக்கும். இது சோர்ஸ் VMோட ஒரு எக்ஸாக்ட் டியூப்ளிகேட் மாதிரி, ஆனா அது இன்ஆக்டிவா இருக்கும். ஃபைனலா அந்த ஸ்டேட்ட வாங்கி லைவ் ஆகுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க ஒரு பிரச்சனை வரலாம் இல்லையா? என்ன ஆகும்? ஒருவேளை அப்ளிகேஷன் ரொம்ப ஃபாஸ்டா மெமரியில ரைட் பண்ணிக்கிட்டே இருந்தா, நெட்வொர்க் ஸ்பீடை விட ரைட் ஸ்பீட் அதிகமா இருந்தா, நம்மளால அந்த கன்வர்ஜென்ஸ் பாயிண்ட ரீச் பண்ணவே முடியாது. கரெக்டா? இந்த பிரச்சனைக்கு தான் vSphere 5.0ல ஒரு பிரில்லியண்டான சொல்யூஷன் கொண்டு வந்தாங்க. அதுக்கு பேர் ஸ்டன் டியூரிங் பேஜ் சென்ட் அல்லது SDPS. இது என்ன பண்ணும்னா, சோர்ஸ் VM ஒரு சில மைக்ரோ செகண்ட்ஸ்க்கு மட்டும் பாஸ் பண்ணும். அதாவது ஒரு சின்ன ஃப்ரீஸ். அந்த சின்ன கேப்ல ஃபைனல் டர்ட்டி பேஜஸ ஃபாஸ்டா அனுப்பி கன்வர்ஜென்ஸ அடைஞ்சிடும். சாதாரணமா இந்த ஸ்டன் டைம் எவ்வளவு இருக்கும் தெரியுமா? வெறும் 100லிருந்து 200 மில்லி செகண்ட்ஸ் தான். அதாவது நம்ம கண் சிமிட்டுற நேரத்துக்குள்ள சோர்ஸ் VM ஸ்டாப் ஆகி அதோட ஃபைனல் ஸ்டேட் டெஸ்டினேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி அங்க ரெஸ்யூம் ஆயிடும். இந்த சின்ன நேரத்துல ஒரு பிங் டிராப் ஆக வாய்ப்பு இருக்கு, ஆனா மோஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் இதை நோட்டீஸ் கூட பண்ணாது. உண்மையிலேயே ஒரு மைண்ட் ப்ளோயிங் ஸ்பீட். vMotion ரிலீஸ் ஆனதுல இருந்து அப்படியே இல்ல. காலத்துக்கு ஏத்த மாதிரி, அதாவது இப்போ இருக்கிற பெரிய பெரிய ஒர்க்லோட்ஸை ஹேண்டில் பண்ற மாதிரி எப்படி இவால்வ் ஆயிருக்குன்னு பாப்போம். 2003ல vMotion ரிலீஸ் ஆகும்போது அதுவே ஒரு கேம் சேஞ்சர். அப்புறம் vSphere 5.0ல SDPS வந்துச்சு. அதுக்கப்புறம் AI ML ஒர்க்லோட்ஸ்க்காக vGPU சப்போர்ட் vSphere 6.7ல கொண்டு வந்தாங்க. லேட்டஸ்டா vSphere 7.0ல பெரிய VMகளுக்காக ஆர்கிடெக்சர்லயே பெரிய மாற்றங்கள் பண்ணிருக்காங்க. சோ அது தொடர்ந்து இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. vSphere 7ல வந்து ஒரு மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்ப்போம். பழைய வெர்ஷன்ஸ்ல மெமரியை ட்ரேஸ் பண்ண ஒரு VMோட எல்லா vCPUக்களையும் கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணணும். இதனால பெரிய VMகளோட பெர்ஃபார்மன்ஸ் பாதிக்கப்பட்டுச்சு. ஆனா vSphere 7ல எப்படி தெரியுமா? அந்த ட்ரேசிங் வேலைக்கு மட்டும் ஒரே ஒரு vCPUவை டெடிகேட் பண்ணிடும். மத்த vCPU எல்லாம் நார்மலா ஒர்க் ஆகும். இந்த ஒரு சின்ன மாற்றம் மைக்ரேஷன் பெர்ஃபார்மன்ஸை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ கொஞ்சம் ரியல் வேர்ல்ட் சினாரியோஸ்க்கு வரும். இன்னைக்கு இருக்கிற காம்ப்ளெக்ஸ் ஒர்க்லோட்ஸ், உதாரணத்துக்கு vGPU யூஸ் பண்ற VM மைக்ரேட் பண்ணும்போது நாம என்ன கவனிக்கணும்? vGPU இருக்கிற VM vMotion பண்ண முடியும், ஆனா கொஞ்சம் விஷயங்களை கவனத்துல வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட், vCenterல vGPU.hotmigrate.enabled செட்டிங்க ட்ரூன்னு மாத்தணும். ரெண்டாவது, உங்க vMotion நெட்வொர்க் மினிமம் 10 GB இருக்கிறது ரொம்ப நல்லது. மூணாவது அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், vGPU VMோட ஸ்டன் டைம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது vGPUவோட ஃப்ரேம் பஃபர் சைஸை பொறுத்து மாறும். இந்த டேபிள பாருங்க, ரொம்ப கிளியரா புரியும். ஃப்ரேம் பஃபர் சைஸ் அதிகமாக ஆக ஸ்டன் டைமும் அதிகமாகுது. 1 GB ஃப்ரேம் பஃபருக்கு 2 செகண்ட்ஸ்னா அதே 32 GBக்கு 39 செகண்ட்ஸ் ஆகுது. இது ஒரு பெரிய டைம். சில டைம் சென்சிட்டிவ் அப்ளிகேஷன்ஸ்க்கு இது ப்ராப்ளமா இருக்கலாம். சோ இதெல்லாம் பிளான் பண்ணி தான் ஒரு vGPU vMotionஐ செய்யணும். நம்ம இந்த அனாலிசிஸோட முடிவுக்கு வரும்போது என் மனசுல ஒரு கேள்வி வருது. அதை உங்ககிட்டயும் கேக்குறேன். ஒர்க்லோட்ஸ் இன்னும் பெருசாகிக்கிட்டே, இன்னும் காம்ப்ளெக்ஸ் ஆகிக்கிட்டே போகுது. இப்படி இருக்கும்போது லைஃப் மைக்ரேஷனோட அடுத்த கட்ட வளர்ச்சி என்னவா இருக்கும்? vMotionோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சரி, இன்னைக்கு நாம நிறைய விஷயம் பார்த்தோம். அதோட ஹைலைட்ஸ் என்னன்னா, vMotion 0 டவுன் டைமோட ஒர்க்லோட் மொபிலிட்டியை கொடுக்குது. அதுக்காக இட்டரேட்டிவ் ப்ரீ காப்பிங்கிற மல்டிபாஸ் மெமரி காப்பி டெக்னிக்கை யூஸ் பண்ணுது. ஃபைனல் ஸ்விட்ச் ஓவர் ஒரு சில மில்லி செகண்ட்ஸ்ல நடக்கிற ஒரு ஸ்டன் ஈவெண்ட். vSphere 7ல பெரிய VMஸ்க்காக பெரிய அளவுல ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. ஆனா vGPU மாதிரி ஸ்பெஷல் ஒர்க்லோட்ஸ்க்கான ரெக்வயர்மெண்ட்ஸ் வேறையா இருக்கு. இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நம்புறேன். அப்படி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. எங்க சேனல் தமிழ் டெக் இன்ஃப்ராக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த அறிவு சார்ந்த கலந்துரையாடலை மிஸ் பண்ணாம இருக்க அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா தயங்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க. பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.